பழனிசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது தற்கொலை முயற்சிக்கு சமம்னு பல முறை சொல்லிட்டேன். திருப்பி இல்லையா உங்களை மாதிரி மாறமாட்டேன் பிரதர்னா, நான் எந்த பார்கெனுக்கும் போகல, எந்த ஆஃபர் வைக்கல, எந்த நெகோசியேஷன் கிடையாது. ஓப்பனாக தான் அடிக்கிறேன். நீங்க அதை கேட்கணும். சேலத்தில் உங்க ரிப்போர்ட்டர் அன்னைக்கு நைட்டு பேசுறாரு, அடுத்த நாள் அவர் கரிச்சி பால மூஞ்சியை தொடச்சிட்டு வெளில வர்றாரு. அதுவும் பென்ட்லி கார்ல ஏசி இல்லையா என்னமோ பாவம் அண்ணனுக்கு தொடச்சிட்டே வர்றாரு. அந்த கார் யாரு காருன்னு எனக்கு தெரியுங்க, யாரு கூட உட்கார்ந்ததுன்னு தெரியுங்க. எங்களுக்குன்னா டெல்லிக்கு போனாதான் தெரியுமா. இவருக்கெல்லாம் முன்னாடி நான் 15-20 வருடங்கள் டெல்லியில எனக்கு தொடர்புகள் இருக்குங்க. நான் இவர் மாதிரிலாம் ஆளை பிடிக்க தேவையில்லை, தானாவே தகவல் வரும். இவர் எத்தனை மணிக்கு அமித்ஷா அவர்களை சந்திக்க சென்றார், எவ்வளவு நேரம் இருந்தாரு, ஏன் வெளியில அப்படி வந்தாரு, எல்லாம் தெரியும். அது யாரும் அங்க உள்ள ஒரு பத்திரிகையாளர் தானே சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, மூஞ்ச மூடிட்டு போறாரு பாருன்னு. அது வெளியில வந்துச்சு. அதனாலதான் சொன்னேன், எனக்கு ஒண்ணு அண்ணன் பழனிசாமிய ஒண்ணு கேவலமா பேசுனது முகமூடியாருன்னு சொன்னேன். நம்ம ஊர்ல நான் ஒரு மீம்ஸ் வந்துச்சு, அதை பார்த்தேன். அதுல போட்டிருந்தாங்க பாரு, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் சாதனை செய்தா புலவர்கள் எங்கள் மன்னனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கிற மாதிரி எங்க அண்ணன் பழனிசாமிக்கு முகமூடியார் என்று முதல் எடப்பாடியார் என்று முகமூடியார்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அது இப்படி வைரல் ஆகும்னு எனக்கு தெரியாது.